Hey, you know what? You forget 95% of what you learned in 30 days. ஸோ இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே தான் இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங் எப்படி வந்து ஒரு விஷயத்தை ரிட்டைன் பண்ணிக்கிறது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. நான் நிறையா படிக்கிறேன். இப்போது நிறையா ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நிறையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய டக்குன்னு ட்வீட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் ஏதாச்சும் நான் அதில் கற்றுக்கிறேன்னா, ஏதாச்சும் நான் வந்து அதை கற்றுக்கிட்ட விஷயத்தை யூஸ் பண்ண முடியுதா, இல்லை ஷார்ட்ஸில் ஒரு பார்த்த விஷயத்தை எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் 95% வந்து வி வில் சே நோ. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி நான் ஒரு ஒரு 50-60 ஷார்ட்ஸ் பார்க்குறேன், இல்லை 50-60 வீடியோஸ் பார்க்குறேன் அப்படின்னா ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ இன் லேர்னிங் திங்ஸ், கரெக்டாக? ஸோ அதனால் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஐ ஃபவுண்ட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சப்ஸ். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஹலோ அண்ட் வெல்கம். திஸ் இஸ் அருண்குமார். எஸ், அண்ட் ஐம் கோயிங் டு help you with productivity, help you with the personal branding, help you with self-improvement things, guys. So as I was telling, நம்ம எல்லாருமே நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைக் வீடியோஸாக இருக்கட்டும், பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், கோர்சஸும் கூட ஈவன் தோ இப்போ 1 hour கோர்ஸ் எல்லாம் வந்துடுது, கரெக்டாக? ஸோ எல்லாமே நிறையா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அட் த எண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கன்சியூம் பண்ணியும் எனக்கு ரொம்ப மினிமல் ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் போர் அட்டென்ஷன். நான் படித்ததை, நான் பார்த்ததை எதுவுமே மைண்டில் வச்சுக்க முடியல, எதுவுமே வந்து எஃபெக்டிவாக வந்து என்னால் யோசிக்க முடியல. அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் லைக் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குது. ஒரு கான்செப்ட் புரியாமல் பார்த்துருப்பீங்க, டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறையா விஷயங்கள் இருந்தாலுமே இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போது அந்த லெட்ஸே நான் வந்து நிறையா கண்டென்ட் இருக்குது நமக்கு, கரெக்டாக? 2013 இருந்ததை விட 2023, 24, 25 கண்டென்ட் டெவலப் ஆனது ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஹியூஜ் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பேப்பர்னு சொல்லுது. ஸோ நமக்கு கன்சியூம் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது. லைக் இப்போ நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்ததுக்கப்புறமோ, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்ததுக்கப்புறம், இஃப் யூ சி தெர் ஆர் லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ் அவைலபிள் டு லேர்ன், டு சி, டு ஜஸ்ட்டு ஒரு அருண் அப்படின்னு டைப் பண்ணால் 1000 கண்டென்ட்ஸ் வரும். ஸோ எனக்கு என்ன யூஸ், அதில் ரிட்டைன் பண்ண மாதிரி பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அவன் இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்து போடணும், இன்ஸ்டா ஷார்ட்ஸ் எடுத்து போடணும் அப்படிங்கிறது இட்ஸ் தேர் திங். பட் எனக்கு அந்த விஷயத்தை, அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து தான் நான் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கரெக்டாக? ஸோ நிறையா கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறது வில் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ், நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நிறையா கன்சியூம், மோர் ஆர்டிகல்ஸ், மோர் வீடியோஸ், மோர் ஷார்ட்ஸ் பார்க்கணும், மோர் ரீல்ஸ் பார்க்கணும், மோர் ரீல்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், மோர் ப்ரொடக்டிவிட்டி ரீல்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஷோர்லி இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ மோர் இஸ் கோயிங் டு பி லெஸ் when it comes to லேர்னிங். ஸோ நான் படித்ததை அதை வந்து எப்படி நான் அதை ரீயூஸ் பண்ண போகிறேன், எப்படி அதை ரிட்டைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே மெயினான விஷயம், கரெக்டாக? அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த டேட்டா சொல்லிட்டு இருந்தேன் 2024, 23, 21 லாட் ஆஃப் டேட்டா வந்து டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்மளோட பிரெயினுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபீட் ஓவர் லோட் ஆஃப் டேட்டா அப்படின்னா our brains will not be able to manage ஓவர்லோட் இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மினிமல் ரிட்டென்ஷன், நாலேஜ் பற்றின எனக்கு அந்த நாலேஜ் இல்லையே, மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஆங்ஸைட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் எல்லாம் ஏற்படும், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் இத்தனை பிரச்சனை இருக்கப்போ அருண், ஹவு டு லேர்ன் ரிட்டைன் ஆர் யூஸ் தி இன்ஃபர்மேஷன் தட் வாட் எவர் வி ஆர் லேர்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் விச் ஆர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது என்ன 4 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முதல் விஷயம் த எபிங்கர்ஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா அதை 50% 1 hourலேயே மறந்துடுவோம், 75% இன் லெஸ் தென் 24 hours we will forget. அண்டு வெறும் 20% தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயம் படிக்கிறீங்க, அந்த விஷயத்த ஒரு 1 week அப்புறம் போய் நான் கேட்குறேன் அப்படின்னா யூ வில் பி ஒன்லி ரிமெம்பரிங் 20% ஆஃப் த திங்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் நார்மல் சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா we have to go with
ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கிறப்போலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ரீகால் பண்ணுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி வி ஹேவ் டு டூ. ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு இது ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் வில் ஹெல்ப் அஸ் இன் ஆக்டிவ் ரீகாலிங். லைக் அது நான் அன்றைக்கி லேர்ன் பண்ணதை ரீகால் பண்ண முடியுதா, ரீகால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி நோயிங் ஓகே அது எனக்கு தெரியல, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், யூ வில் பி கெட்டிங் டு தட். ஸோ அப்படி ரீகால் பண்ணி உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆக பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நியூரல் பாத்வேஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த நியூரல் பாத்வேஸ் பார்த்தீங்கன்னா விச் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ வாண்ட் டு ரீடெயின் ஆர் அந்த படித்ததை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா விச் வில் பி ஷோர்லி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் லேர்னிங், the லேர்னிங் பைரமிட் ஒன்று இருக்குது. இது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கைஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம எந்த மாதிரி விஷயத்துலலாம் படித்தா எந்த மாதிரி விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறோம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தே வில் பி ரீடிங் அண்ட் லேர்னிங், புக்ஸ் படிப்பாங்க. இல்லை வந்து சில பேர் வந்து லைக் ஆர்டிகல்ஸ் படிச்சு எழுதுவாங்க. சில பேர் வந்து பாட்காஸ்ட் கேட்டுகிட்டே படிப்பாங்க, பாட்காஸ்ட் கேட்டு படிக்கிறது. இன்னும் சில பேர் வந்து ஏதாச்சும் விஷுவலோ இல்லை வீடியோவோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தே வில் பி ஓகே டு லேர்ன். இன்னும் சில பேர் வந்து அதை வேறு மாதிரி படிக்கணும்னு நினைப்பாங்க. பட் நார்மலாக நீங்கள் ரீட் பண்ணி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இட் இஸ் பாசிபிள் டு லேர்ன். பட் அதை ரீட்டைன் பண்ண முடியும், மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் கொஸ்டின். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி சாலிட் ஆன்சர் ஃபார் தட். அப்படி இல்லாமல் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம இஃப் ஐ யூஸ் டு லேர்ன் சம்திங் அப்படின்னா விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் ஆர் டூ திங்ஸ். ஒன் இஸ் ப்ராக்டிக்கல் வேஸ். இப்போ நான் ஒரு விஷயத்தை படிக்கிறப்பே லைக் ப்ராக்டிக்கலாக படித்தேன் அப்படின்னா விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. செகண்ட் விஷயம், நான் படித்த விஷயத்தை இஃப் ஐ டீச் இட் டு சம் ஒன், தட் இஸ் த பெஸ்ட் லேர்னிங்னு சொல்கிறாங்க. ஒன் இஸ் ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங் அண்ட் அதர் ஒன் இஸ் டீச்சிங். And there are some other things like if you learn something and if you are going to write about that thing அப்படினாலுமே it is going to help you 50% to learn or retain that knowledge. So writing as well as practical knowledge as well as demonstrating or teaching the same thing. So இது வந்து the learning pyramid you have to understand. மூணாவது விஷயம் the content hierarchy-ன்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம யாருக்குமே புரியுறது கிடையாது. லைக் ஷார்ட்ஸ் பார்த்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வி ஆர் திங்கிங். பட் கிடையவே கிடையாது. ஒரு கண்டென்ட் ஹையரார்கி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டென்ட் மூலிமா நான் இதை தெரிஞ்சுக்கலாம், இந்த கண்டென்ட் மூலிமா இதை ஒரு ஆளுக்கு வந்து இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ஷார்ட்ஸில் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க கரெக்டாக. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் பற்றின ஒரு அல்காரிதம் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கெட்டிங் த வெறும் ஐஸ்டிப் தான் தெரிஞ்சுக்க முடியுது அந்த ஷார்ட்ஸ் வச்சு கரெக்டாக. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயம் இல்லை வந்து ஒரு நல்ல லைக் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ டு ஷார்ட்ஸ். ஸோ ஒரு கண்டென்ட் ஹையரார்க்கியில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் புக்ஸ். செகண்ட் விஷயம் த ரிசர்ச் பேப்பர்ஸ். மூணாவது ஆர்டிகல்ஸ். நாலாவது நியூஸ் லெட்டர்ஸ். ஃபிஃப்த்து யூடியூப். அடுத்தது ட்வீட்ஸ். அடுத்தது ஷார்ட்ஸ். ஸோ ஷார்ட்ஸ் மூலிமா இல்லை ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் மூலிமா லேர்ன் பண்ணுறது அந்த கண்டென்ட் ஹையரார்க்கியில் விச் இஸ் வெரி லோ. ஸோ அப்படி நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது அப்படிங்கிறது விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிங்கன்னு கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். ஸோ மேபி அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் அந்த ப்ரெசென்ட் மெமரியில் வேணும்னா அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ரீகால். பட் நீங்கள் அந்த லேர்னிங் ஒரு பின்னாடி யோசிக்கணும். ஒரு 5 வருஷம் கழிச்சும் கூட நான் ஷார்ட்ஸில் பார்த்தது ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. பட் இதுவே வந்து ஒரு புக் படிக்கிறீங்க, ஒரு கண்டென்ட் ஹையரார்க்கியில் ஃபஸ்ட்டு 2 விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா அது மூலியமாக படிக்கிறீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ரீகால் இட், யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் த திங்ஸ் ஈஸிலி. அண்ட் ஃபோர்த் விஷயம் த லிண்டி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது என்ன லிண்டி எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா த லாங்கர் சம்திங் ஹேஸ் எக்ஸிஸ்டட் இட் இஸ் கோயிங் டு எக்ஸிஸ்ட் லாங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா இன்னும் ரொம்ப நாளாக இருக்குது. லெட்ஸே 100 வருஷமாக ஒரு புக் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு 100 வருஷமாக ஒரு புக் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லைக் இப்போது லாஸ்ட்டு ஒரு 3 வருஷமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 வருஷமாக இருக்க போகுது. கரெக்ட், தட்ஸ் a லிண்டி எஃபெக்ட். பட் we are seeking to learn trends.
ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்கில்லை படிக்க போகிறோம், ட்ரெண்டிங்கான ஒரு கோர்ஸை படிக்க போகிறோம், ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வி ஆர் கோயிங். பட் இட் இஸ் த வெரி பேட் வே ஆஃப் லேர்னிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 100 வருஷமாக இன்னும் மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சு, 100 வருஷமாக அங்கே இன்னும் பேசிக் அல்காரிதம்ஸ் இருக்குது, 100 வருஷமாக HTML CSS இருக்குதுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ லேர்னிங் ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் தென் ஃபோக்கஸிங் ஆன் ட்ரெண்டிங் திங்ஸ். லைக் இப்போ ஒரு லாங்குவேஜை படிக்கிறதோ, இப்போ ஒரு ஸ்கில்லை படிக்கிறதோ அப்படிங்கிறது இட் இஸ் ஓகே. பட் இந்த ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸை படித்து வைக்கிறதுல லேர்ன் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபார் நெக்ஸ்ட் லாங் இயர்ஸ். ஸோ இதால் என்டி எஃபெக்டோட விஷயம். ஸோ இந்த 4 விஷயத்தையும் ஃபஸ்ட் இஸ் நமக்கு ஃபர்கெட்டிங் கர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த லேர்னிங் பைரமிட்டில் வேர் யூ ஆர் அப்படிங்கிறது யூ ஹாவ் டு சி. அந்த கண்டென்ட் ஹைரார்கி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். என்ன கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நாலாவது விஷயம், த லிண்டி எஃபெக்ட். த மோர் த சம்திங் இஸ் எக்ஸிஸ்டட் இட் இஸ் கோயிங் டு எக்ஸிஸ்ட் ஃபார் தட் டைம் அப்படிங்கிறது தான் இட்ஸ். ஸோ ஏதாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஸ் ஆல் திஸ் திங்ஸ் and please share this video to your fellow friends and help them to learn better. And I'm sure you may forget whatever the things I have said, but இது ஒரு 40% 50% you will be remembering it, because these are all the practical ways of things I have told you. But இதேவே இன்னும் நீங்கள் if you want to remember it, if you want to retain this knowledge, I suggest you to write it as a blog post, write it as a a LinkedIn post, write it as a short post, then publish it. So it is like you have consumed the content, but now you are going to deliver whatever you have learned அப்படிங்கிறது. ஸோ கன்சியூம் பண்ண மாதிரி இருக்கும், you are sharing your knowledge, your perspective ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். So thank you guys, thank you so much. We'll see you in another video.